ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மில்லட்ஸ் வச்சு கம்பும் ஓட்ஸும் வச்சு வெல்லம் போட்டு நம்மளாம் வீட்லேயே மில்லட்ஸ் குக்கீஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உண்மையாகவே நல்லா நிறையா வந்ததுங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள், நான் கொடுத்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ஷியோராக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 வந்தது. ஒரு 10-15 பாதாம் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அதை ஒரு தட்டில் எடுத்துகிட்டு அதில் ஓட்ஸ் ஒரே ஒரு கப் எடுத்துகிட்டு அதை லைட்டாக அரைச்சிக்கோங்க. கோர்ஸாக, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அதையும் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறம் ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய், அதுவும் 1/4 கப்பு ஜாகரி பவுடர், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்க், கொஞ்சம் வித மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கலந்து ரோட்டும் எல்லாம் விஸ்க் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்டமம் பவுடர், ஏலக்காய் பவுடர், ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு நம்ம அரைச்ச ஓட்ஸு, பாதாம், 5 டேபிள் ஸ்பூன் பாஜ்ரா பவுடர், அதாவது கம்பு பவுடர், அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்படி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா இந்த மாதிரி அப்படியே ஒரு பால் மாதிரி கிடைக்கும். அந்த சமயத்தில் சர்க்கரை வெல்லம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன். அதெல்லாம் சேர்ந்தவுடனே ஒரு டவ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் பாருங்கள். இல்லை உங்களுக்கு கூட குறைச்சி இதாக ஆகலைன்னா கொஞ்சம் கம்பு மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த பொட்டேட்டோ மேஷர் மாதிரி அமுக்கி விட்ருங்க. இது மாதிரி வந்துடும். இதை க்ரீஸ் பண்ண நெய் ஏதாவது எண்ணெய் போட்டு இந்த க்ரீஸ் பண்ண தட்டில் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுருங்க. அப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ஒரு கடாயோ பேன் என்ன இருக்கோ, ஹெவி பாட்டம், ஒரு 5 நிமிஷம் அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு லோ டு மீடியம் வச்சுட்டு 30 நிமிஷம் ஆகும் வச்சிடணும். இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு ஓட்ஸு மேலே பேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்கள். இது குக்கி கட்டர் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார் மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ இருக்குது ஸ்டாரு. இது நம்ம 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து தொட்டு பார்த்தோம்னா ஒன்றும் ஒட்டில், திருப்பி பார்த்தாலும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து ஆற வச்சுருங்க. அப்புறம் இன்னும் ஒரு பேட்ச் வச்சுட்டு அதே மாதிரி மெத்தடில் 30 நிமிஷம், 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.